கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க மறுக்கும் விவகாரத்தில் முரண்டு பிடிப்பது யார் என்ற கேள்வி நீடிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் SSA நிதியை விடுவிக்க முடியும் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் PM-SRI பள்ளிகள் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த வேளையில் இந்த SSA மூலமாக தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும், SSA திட்டம் என்றால் என்ன, இதுபோன்ற விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக மத்திய அரசு நிதி தர மறுக்கிறது. மாநில அரசு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது. மாநில அரசிற்கு மத்திய அரசு தர வேண்டிய உரிமையான நிதியை வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. முதல்ல இந்த SSA திட்டம், அதுல தமிழக அரசு என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறது, மத்திய அரசு வலியுறுத்துவது என்னவாக இருக்கிறது, கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம். இப்ப தமிழகத்துல மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருப்பது மத்திய அமைச்சருடைய அந்த பதிலால் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. தமிழகத்தில் SSA திட்டம் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படுவது போல தமிழகத்திலும் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது SSA என்றால் மத்திய அரசினுடைய திட்டம், அது அனைவருக்கும் கல்வி, சமமான கல்வி என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் செயல்படுத்த சொல்வார்கள். அதனை செயல்படுத்தும் போது அவர்கள் மத்திய அரசு நிதியும் கொடுக்கிறார்கள். அதாவது நிதியை அவர்கள் கொடுக்கிறார்கள். 60% நிதி தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்படுகின்றது. இதில் PM-SRI ஸ்கூல்ஸ், அதாவது புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு ஒரு 14,500 பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிகளை ஒரு மாடல் ஸ்கூலாக, இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான ஸ்கூலாக, மாதிரி பள்ளிகளாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்கிறது. காரணம், அதனை ஏற்றுக்கொண்டால் மும்மொழி கொள்கையை கட்டாயம் ஏற்க வேண்டும். மும்மொழி கொள்கைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல தமிழ், ஆங்கிலம் என்ற 2 மொழி கொள்கை இருக்கிறது. மூன்றாவதாக ஹிந்தி உள்ளிட்ட ஏதாவது ஒரு பிற மொழியை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிற மொழியை கற்க வேண்டும் என மத்திய அரசு சொல்கிறது. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்கிறது, நாங்கள் தாய்மொழியான தமிழை படிக்கிறோம், இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களோடும் உலகில் உள்ள பிற நாடுகளோடும் உரையாடுவதற்காக நாங்கள் ஆங்கிலத்தை படிக்கிறோம். எனவே எங்களுக்கு ஆங்கிலம், தமிழ் 2 மொழி மட்டுமே போதும். தேவையில்லாமல் நாங்கள் ஹிந்தியோ, கன்னடமோ, ஒரிசாவோ இது போன்ற மொழிகளை நாங்கள் கற்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவை இருக்கக்கூடியவர்கள் படித்துக் கொள்ளட்டும் வெளியில், அதை நாங்கள் எப்போதும் தடுக்கவில்லை. ஆனால் கட்டாயம் நீங்கள் இந்த ஹிந்தியை படிக்க வேண்டும் என்று திணிக்க கூடாது என மாநில அரசு சொல்கின்றது. எனவே இதுதான் தற்போது பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படக்கூடிய நிதி கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி மத்திய அரசு ஆண்டுதோறும் கொடுத்து வருகிறது. அதில் கடந்த ஆண்டிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை சுமார் 2152 கோடி. இந்த தொகையை தமிழக அரசுக்கு மத்திய அரசு விடுவிக்காமல் இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பல கல்வி திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் தடங்கள் ஏற்பட்டிருப்பதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவிக்கின்றார். எனவே இந்த திட்டங்களை தொடர்வதற்கு மத்திய அரசு எப்போதும் போல நிதி கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்துகிறது. ஆனால் மத்திய அரசு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள், அப்படியானால் நாங்கள் எதற்காக உங்களுக்கு நிதி தர வேண்டும்? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நிதி உண்டு, மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் உங்களுக்கு நிதி கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது, PM-SRI ஸ்கூல்ஸ் அதனை ஏற்க முடியாது, அதே போல புதிய கல்விக் கொள்கை அதனை ஏற்க முடியாது என தமிழக அரசு வாதம் வைக்கிறது. காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய அளவில் கல்வியில் முன்னிலையில் இருக்கிறது. கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் இங்கே அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. எனவே நீங்கள் தான் எங்களை பின்பற்ற வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய மாடலை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுடைய கல்வித்தரம் சிறப்பாகத்தான் இருக்கிறது, நீங்கள் புதிதாக கொண்டு வரக்கூடிய விஷயங்களை ஏற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று தமிழக அரசு மறுக்கிறது. எனவே இது 2 தரப்பு வாதங்களாகவும் இருக்கின்றது. ராஜேஷ், இதுக்கு தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலேயே இருங்க. இதற்கிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு முத்தரசன். தொடர்ச்சியாக தமிழக அரசு எங்களுக்கு தர வேண்டிய அந்த SSA திட்டத்தின் கீழாக வரக்கூடிய நிதியை வழங்கணும் அப்படின்னு கடந்த ஓராண்டாக முதலமைச்சர் முதற்கொண்டு நேர்லையுமே போய் அமைச்சர்களும் வலியுறுத்திட்டாங்க. ஆனா அதற்கான நிதியை தரவில்லை. பல காரணங்களாக பாஜக என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த காரணத்தை சொல்லி நாங்க நிதி தரலன்னு சொல்லலையே, அதிகாரப்பூர்வமா அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நேற்றைய தினம் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, மத்திய அமைச்சர் அப்படின்னா, இந்த திட்டத்தை நீங்க ஏத்துக்கல, அப்புறையே நிதியை விடுவிக்கணும், நீங்க திட்டத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா நிதி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. மத்திய அரசின் இது போன்ற நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹலோ சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க.
சொல்லுங்க, சொல்லட்டுமா? அதான் சார், மத்திய அமைச்சரின் இது போன்ற ஒரு பதிலை அடுத்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு சூழல்ல மாணவர்களின் கல்வியில இது போன்ற மத்திய அரசின் செயல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய அமைச்சர் நேற்றைய தினம் வாரணாசியில் சொல்லியிருக்கிற கருத்து என்பது ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிறத நிலைநாட்டு ஒன்றிய அரசாங்கம் சர்வாதிகாரி அரசாங்கம் என்பதை இதன் மூலமாக அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பது நீண்ட காலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1965ஆம் ஆண்டு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த பொழுது பொங்கல் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை எதிர்த்து தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டத்தை நாடறியும், உலகமே அறியும், அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடைபெற்றது. இந்தியை திணிக்க கூடாது என்பதற்காக பல மாணவர்கள் தியாகம் செய்தார்கள். துப்பாக்கி சூடு நடைபெற்றது, தடியடி எல்லாம் நடைபெற்றது. சில மாதங்கள் தமிழ்நாடு சந்தித்த நிலையில் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள், இந்தி பேசாத மாநிலங்களில் அவர்கள் விரும்புகிற வரையில் ஏற்கிற வரையில் திணிக்கப்பட மாட்டாது என்கிற ஒரு உறுதிமொழியை அளித்தார். அது இன்றைக்கும் தலைமுறையில் அது இருந்து கொண்டு இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்த காரணத்தினால் தாங்கள் திணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம், ஒன்றிய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை, நாங்கள் உங்களுக்கு கல்விக்குரிய நிதியை கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்திருப்பது என்பது சர்வதிகாரத்தின் உச்சம். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. 1965-67ஆம் ஆண்டு போராட்டம் குறித்து இப்பொழுது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற பாஜகவுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. அதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு போராட்டத்திற்கு களம் அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு, நிர்பந்தத்திற்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இது வெறும் மாநில அரசு பிரச்சனை இல்ல. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்குள்ள 2 அரசியலுக்கிடையே உள்ள பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்கள் அது விரும்பல. இருமொழி கொள்கைதா என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய, அனைத்து மக்களுடைய உணர்வுபூர்வமான கருத்து. இந்த கருத்துக்கு மாற்றாக மும்மொழியெல்லாம் நீங்க ஏற்றுக்கணும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் என்று நிர்பந்தப்படுத்துவது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. இந்த சர்வதிகார போக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது. தமிழகம் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. எந்த அரசியல் கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற எந்த அரசியல் கட்சிகளும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவை ஏற்பட்டால் மீண்டும் 65 போன்ற ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படும். அதனால் ஏற்படக்கூடிய அனைத்து விளைவுகளுக்கும் ஒன்றிய அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டி வரும். இந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு முத்தரசன். அடுத்ததாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வைகை செல்வன் அவர்கள். அதாவது நேற்றைய தினத்தில் மத்திய அமைச்சர் தெரிவித்த கருத்து, அதாவது SSA திட்டம் அது அமல்ல இருக்கிறது, தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத வரை அதற்கான நிதி வழங்கப்படாது அப்படின்ற ஒரு கருத்து தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மாணவர்களின் கல்வி அது மட்டுமல்லாது 11க்கும் மேற்பட்ட திட்டங்கள் இந்த நிதியை நம்பி இருக்கிறது. நிதி நெருக்கடிக்கு தமிழக அரசு ஆளாகிறது அப்படின்னு தமிழக அரசு தரப்பிலையும் சொல்லப்படுகிறது. மத்திய அரசின் கருத்தை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல, வணக்கம். மத்திய அரசுடைய கருத்து ஏற்புடைய கருத்து அல்ல. ஏனென்று சொன்னால், தமிழ்நாடு அரசு தற்போது கேட்பது PM ஸ்ரீ திட்டத்தின் நிதியை இல்லை, SSA திட்டத்தினுடைய நிதியை தான். நாங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நான் பள்ளிக்கல்வி அமைச்சராக இருந்த போது SSA திட்டத்தினுடைய பங்களிப்பாக தமிழ்நாடு பாதியும் மத்திய அரசு பாதியும் என்ற நிதி பகிர்வினுடைய அடிப்படையில் தான் நடந்தது. பின்னாளில் பாதி நிதியையும் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். SSA சர்வ சிக்ஷா அபியானுக்கு முழுமையாக தமிழ்நாடு அரசை தர வேண்டும் என்கிற ஒன்றை கொண்டு வருகிற போது கூட மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் SSA ஒரு பகுதி மாநில பங்கும் இன்னொரு பகுதி மத்திய பங்கும் என்று தந்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டது கண்டனத்துக்குரியது என்று அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட தெரிவித்தார். ஆக SSA சர்வ சிக்ஷா அபியான் என்பது 2000 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் SSA 2018 முதல் நடைமுறையில் உள்ளது. அதாவது சம்ஸ்கிருதா வித்யா அபியான் என்பது.
இதற்கும் 2020ஆம் ஆண்டு வந்த NEP மற்றும் 2028 வந்த BMCD பள்ளிக்கும் இவர்கள் முடிச்சு போட்டு இந்த நிதியை வழங்குவதில் ஒரு முரண்பாடான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். BMCD பள்ளி வேண்டாம் என்றால் அதற்காக நிதியை மட்டுமின்றி SSA நிதியின் சேர்க்கையை நிறுத்துவது என்பது ஏற்புடைய கருத்து. BMCD பள்ளி என்பது ஒரு பக்கம், SSA நிதி என்பது இன்னொரு பக்கம். ஆனால் இதற்கும் அதற்கும் முடிச்சு போட்டுக்கொண்டு SSA நிதியையும் நிறுத்த பார்க்கிறார். ஆக இது ஒரு தேவையற்ற ஒரு கல்வியை ஒடுக்குவதற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த மாத்திரத்துல அந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார், இரு மொழி கொள்கை காலவாரியாகிவிட்டது, நீ மும்மொழி கொள்கைதான் என்று ஒன்றை சொல்கிறார். ஆக தமிழ்நாட்டுடைய உயிர் நாடியாக இருக்கிறது மொழிக் கொள்கை தான். ஆக இந்த மொழிக் கொள்கையை ஒருபோதும் எந்த இயக்கம் வந்தாலும் சரி அதுல இருந்து மாறுபட்ட கருத்துக்கள் அமைய இருக்காது. அதிலே இருமொழி கொள்கையிலிருந்து விலகிச் செல்வதில்லை. விருப்பத்தோடு எத்தனை மொழி வேண்டுமோ, ஆனால் திணிப்பு என்று சொன்னால் ஏற்க மாட்டோம். அதே சமயத்திலே தமிழ் மொழியையும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலோ உத்தரகாண்டிலோ பீகாரிலோ ஜம்மு காஷ்மீரிலோ கொண்டு போய் திணித்தால் கூட அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். இயல்பாக கற்றுக்கொண்டால் வரவேற்கலாம். ஆனால் திணிப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனநாயகம் இல்லை என்பதுதான் நீண்ட நெடிய காலமாக எல்லோரும் பின்பற்றி வருகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி பின்பற்றி வருகிறது. மத்திய அரசு SSA நிதியை நிறுத்தி இருப்பது அடாசியல் கடுமையான கண்டனத்துக்குரியதுதான் என்பது எங்களுடைய கருத்து. திரு வைகை செல்வன், உங்ககிட்ட இன்னொரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது அதிமுகவிலிருந்து, அதாவது அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் மத்திய அரசின் இதுபோன்ற நடவடிக்கைக்கு இதுவரைக்கும் ஏன் வாய் திறக்கல அப்படின்ற கேள்வி திமுக தரப்பிலிருந்தும் பொது வழியிலும் எழுப்பப்படுகிறது. அது தொடர்பான உங்களுடைய பதில் என்ன? அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசினுடைய பல்வேறு விஷயங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார், கண்டனம் தெரிவித்து வருகிறார். SSA திட்டம் குறித்தான கருத்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் விரிவான அறிக்கையும் அவர் வெளியிடுவார். ஆகவே இது குறித்து ஒன்றும் தமிழக அரசு எங்களை அபாண்டமாக குற்றம் சாட்டுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. ஏனென்று சொன்னால் மத்திய அரசோடு திரைமறைவிலே ரகசிய தொடர்பு வைத்துக் கொண்டு எதிர்முக நிழலில் அவர்கள் மறைமுகமாக இருந்து கொண்டு நிஜத்தில் வாக்கு அரசியலை நடத்தி கொண்டிருப்பது எல்லோரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார். மாநில அமைச்சர்கள் மத்திய அரசை சந்திப்பதும், இந்தியாவின் பிரதமர் மாநிலத்துக்கு வருகிற போது அவர் வெள்ளைக்குடை பிடித்து வரவேற்பதும் வெட்ட வெளிச்சமான ஒன்று. இதுவே முதலமைச்சராக இருக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியாரும் செய்தால் வேறு விதமான திசை மாற்றி மடைமாற்றி பேசியவர்கள் தான் இவர்கள். ஆகவே அது அந்த கருத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். நியாயமான கருத்து எதுவோ, நீதியான கருத்து எதுவோ, தமிழகத்திற்கான எது சரியான கருத்தோ அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின்பற்றும், வரவேற்கும். இந்த SSA திட்டத்தினுடைய நிதியை நிறுத்தி இருப்பதை வன்மையாக கண்டனத்துக்குரியதுதான் எங்களுடைய கருத்து. தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி திரு வைகை செல்வன். தொடர்ச்சியாக SSA திட்டத்தின் கீழாக தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி வழங்கப்படாமல் இருப்பதற்கு தமிழகத்தின் பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. மத்திய அமைச்சர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் இது குறித்தான தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு அவர்கள். வணக்கம் திரு வன்னியரசு. அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி SSA திட்டத்திற்கீழாக தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை கொண்டு வர வேண்டுமென்றால் மும்மொழி கொள்கை தமிழகத்திற்குள் வர வேண்டும். தமிழகத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை அது பாதிக்கும், மாணவர்களுக்கு கூடுதலான சுமையை இது ஏற்படுத்தும் அப்படின்னு கல்வியாளர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் இந்த கொள்கை, இந்த பிடிவாதம் வேண்டாதது அப்படின்னும் கருத்துகள் முன்வைக்கப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். இந்த அறிவிப்பு என்பது ஒரு மாநில உரிமைகளை அச்சுறுத்துகின்ற வகையில, மாநிலங்களை அச்சுறுத்துகின்ற வகையில ஒன்றிய அமைச்சர் பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு எப்போதுமே நீண்ட காலமாகவே தமிழ்நாடு
தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே தமிழ்நாடு என்பது இருமொழி கொள்கைதான் அதனுடைய உயிராக முன்னெடுத்து வருகின்றது. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு வந்த பிறகு அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில மும்மொழி என்று சொன்னாலும் அது அவர்கள் வெளிப்படையாக இந்தியைத்தான் அவர்கள் திணிக்க முயற்சி செய்கிறார்கள். இந்தியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே அதை உருவாகி இருக்கிறது. தமிழ் மொழி அல்லது கூடுதலாக ஒரு மொழி என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியை திணிப்பதன் மூலமாக அவர்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வர திட்டமிடுகிறார்கள். இதற்கு அச்சுறுத்துகின்ற வகையில இன்றைக்கு அந்த அமைச்சர் அவர்கள் அதுவும் காசி தமிழ் சங்கத்திலே தமிழர்கள் இருக்கிற காசி தமிழ் சங்கத்திலே அவர்கள் பேசியிருப்பது என்பது அதை அறிவித்திருப்பது என்பது மிக மோசமான முன்னுதாரணமாகும். இப்போக்கை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கலந்து கொண்டால்தான் நிதி கொடுப்பது என்பது ஒரு பிளாக்மெயில் அரசியலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. பாஜகவின் இது ஒரு பிளாக்மெயில் அரசியல். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி திரு வன்னியரசன். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழாக தமிழக அரசிற்கு வழங்கப்பட வேண்டிய 2024-25 நிதியாண்டிற்கான 2152 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்காமல் இருப்பதற்கு தமிழக அரசு தரப்பில் தொடர்ந்து கண்டனங்கள் எழுத்து வருகின்றன. அது மட்டுமல்லாது உடனடியாக அந்த நிதியை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. SSC திட்டத்திற்கு பிறகாக வந்த தேசிய கல்விக் கொள்கை மற்றும் பிரதான் மந்திரி PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் செயல்படுத்த வேண்டும். அதன் மூலமாக மும்மொழி கொள்கையையும் தமிழகத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை மத்திய அரசு கொள்கையாக கொண்டு செயல்படுகிறது. அதற்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றால் மட்டுமே SSC திட்டத்திற்கு கீழாக தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருப்பதற்கு தமிழகத்தில் கடும் கண்டனங்கள் வலுத்து வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த நேரத்தில் இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வருவதன் மூலமாக மாணவர்கள் என்னென்ன விளைவுகளை சந்திப்பார்கள் என்பது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜெயபிரகாஷ் காந்தி கல்வியாளர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெயபிரகாஷ் காந்தி. அதாவது தமிழக அரசு வலுவாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது. ஒருபுறம் மத்திய அரசு இதனை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தது. இந்த நேரத்தில் மாணவர்களின் நிலை இதுல என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நிலவுகிறது. கல்வியாளராக உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அரசியல் வேறுபாடு கருத்து வேறுபாடுகள்னால ஒரு அரசுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கிறது எந்த காலத்திலும் ஏற்றுக்க முடியாத விஷயம். காரணம், இந்த நிதி நிறுத்தி வைக்கும் போது கண்டிப்பா நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சி பாதிக்கும். அது நேரடியாக மாணவர்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனையும் மற்ற கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பா பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. எந்த காரணத்தை கொண்டு மாணவர்களுடைய கல்வி வாழ்க்கையை தடை செய்யக்கூடாது. கண்டிப்பாக இது ஏதாச்சும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மாநில அரசும் மத்திய அரசும் உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா எஜுகேஷன்ங்கிறது ஒரு கன்கரண்ட் ரேஷியோல இருக்கு. ஒரு தன்னிச்சையா மாநில அரசும் செயல்படக்கூடாது, மத்திய அரசும் செயல்படக்கூடாது. ரெண்டு கலந்து ஆலோசித்து கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும்போது பண்ணணும். பட் இது மறைமுகமாக இந்திய திணிக்கிறதுக்கான ஒரு நேரடியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்லலாம். எப்பவுமே ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ தடையாவே இருக்கக்கூடாது. ஒரு லாங்குவேஜ் ஷுட் நாட் பி பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இருமொழி கொள்கையை தான் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மும்மொழி கொள்கைக்கு நம்முடைய தமிழக அரசு எப்பவுமே எதிர்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில என்னைக்காவது நம்முடைய ஆய்வு அறிக்கையில, அதாவது எந்த ஒரு ரிசர்ச்ல, அதாவது ஒரு மாணவன் 3 மொழி கத்துக்காம இருந்ததுனால அவனுடைய வாய்ப்புகள் குறைந்து விட்டன, அவனுடைய வாய்ப்புகள் குறைந்து விட்டன எங்களால் சொல்லியிருக்காங்க. கிடையாது. 2 மொழி கத்துக்கணும்னு இன்னைக்கு சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடுல இருந்தாலும் சரி, அது யூபியில இருந்தாலும் சரி, கர்நாடகால இருந்தாலும் சரி. அப்போ ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் கொடுக்கணும்? வேணா ஒரு ஆப்ஷனலா வேணா வச்சுக்கலாம். அவங்க ஆப்ஷனலா வச்சுக்கலாம். அதுதான் நாங்க சொல்றோம். நேரடியா திணிக்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஏன் ஒரு ஃப்ரீடம் கொடுக்க கூடாது? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு மாணவன் நல்லா பண்ணா அவனுக்கு சலுகைகள் கொடுப்பாங்க, அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க.
இங்க ஒரு நம்ம இந்தியாலேயே வந்து கல்வியில வந்து முதன்மையாக திகழ்கிறது தமிழ்நாடு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இல்ல வந்து NIRF ரேங்கிங்ல டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறதோ இல்ல வந்து லிட்ரஸி ரேஷியோல வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய டாப் லெவல்ல இருக்கு. மற்ற மாநிலங்கள் இதுக்கு ரோல் மாடலா இருக்காங்க. அப்போ ஒரு மாநிலம் நல்லா செய்யும் போது அவங்களுக்கு வேண்டிய மாதிரி இது பண்ணக்கூடாது. தேசிய கல்விக் கொள்கைகள்ல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த நல்ல விஷயங்கள் அத்தனையும் நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசில நீதியரசர் முருகேசன் தலைமையில வந்து இது வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயங்கள் இருக்குது. சோ முழுமையாக வந்து எதிர்க்கவில்லை. சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த கருத்து வேறுபாடுகளை கலந்து ஆலோசித்து கண்டிப்பா வந்து மாணவருக்கு சாதகமா தான் எடுத்துட்டு வரணும் ஒழிய ஒரு மாணவருடைய கல்வி வாழ்க்கை பாதிக்கப்படாத மாதிரி எந்த முடிவும் இருக்கக்கூடாதுதான் எங்களுடைய கருத்து. கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி. அடுத்ததாக இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு. வணக்கம் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு. அதாவது தொடர்ச்சியாக இந்த திட்டம் குறித்து சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, அதாவது CBSE பள்ளிகள் எல்லாம் 3 மொழி கொள்கை தானே இருக்கிறது. அங்கெல்லாம் மாணவர்கள் 3 மொழி கத்துக்கிறாங்கல்ல. அப்போ அரசு தரப்பிலிருந்து கல்வி பெறக்கூடிய மாணவர்களும் ஒரு மொழி எக்ஸ்ட்ரா பயில்வதில் என்ன தடை இருக்கிறது? ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் 2 மொழியோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இந்த மொழி அப்படின்றது மாணவர்களின் கல்வி பயிலுதல்ல எந்த வகையில உதவி புரிகிறது, இல்ல அவங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா பர்டனா இருக்குமா? ஒரு மொழி கல்வி மொழி கற்றல் மொழி அப்படின்னு சொன்னா அது சூழலியல் மொழி. இயல்பாக இயற்கையாக தாய்மொழி அப்படின்னு சொல்றோம். தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி தான் அறிவியல் பூர்வமான கற்றலுக்கான மொழி. அதற்கு பிறகு இன்னொரு மொழியை குழந்தை படிக்குது அப்படின்னு சொன்னா அது தேவையின் அடிப்படையிலையும் ஆர்வத்தின் அடிப்படையிலையும். ஒரு குழந்தை இத்துணை மொழிகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த நாட்டிலையும் சட்டம் கிடையாது, விதி கிடையாது. ஒரு மொழியை படிக்கணுமா படிக்க வேண்டாமான்னு குழந்தை தீர்மானிச்சு. குழந்தைக்கு தேவைப்பட்டா பெற்றோர்கள் வந்து எத்தனை மொழி வேணாலும் கற்றுக் கொடுப்பாங்க. அது குழந்தையினுடைய வளர்ற சூழலை பொறுத்து, குழந்தையுடைய தேவையை பொறுத்து, குழந்தையோட ஆர்வத்தை பொறுத்து, பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வசதிகளை பொறுத்து, இது அத்தனையும் சேர்ந்த அந்த விஷயம். கட்டாயப்படுத்த வேண்டியது எதுன்னு கேட்டா தாய்மொழி வழியில கல்வியை கற்பதும், அதுல கூடுதலாக இன்னொரு மொழி அந்த குழந்தைக்கு தேவைப்படுதுன்னா அது எந்த மொழி தேவைப்படுதோ அந்த மொழி. அதுதான் தமிழ்நாட்டு அரசுடைய இருமொழி கொள்கை. இந்திய அரசமைப்பு சட்டத்துல எங்கேயும் வந்து ஒரு குழந்தை இத்தனை மொழிகள் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு இல்லவே இல்லை. தர்மேந்திர பிரதான் அவர்கள் எப்படி வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுல பேசுறாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் அவர் பேசுறாரு? அவர் பேசுவதுதான் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஒரு பள்ளிக்கூடத்துல 3 மொழி இருக்கு, 4 மொழி இருக்கு, அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னா அதனால எல்லோரும் அதே மாதிரிதான் இருக்கணும்ன்றது எப்படி வந்து நியாயமா இருக்க முடியும்? ஏன் ஒலிம்பிக்ல அந்த ஸ்கூல்ல எல்லாம் கோல்டு மெடலுக்கு உண்டான கோல்டு மெடலிஸ்ட உருவாக்கி தரல? நீங்க சொல்ற CBSE பள்ளியில இருந்து எத்தனை தடகள வீரர்களை உருவாக்கி கொடுத்திருக்காங்க? 100 மீட்டர்ஸ்ல எங்க அவங்க, 200 மீட்டர்ஸ்ல எங்க அவங்க, ரிலேல எங்க அவங்க? அப்ப ஒலிம்பிக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாதா? இந்தியாவில் இருக்கிற பல்துறை ஆராய்ச்சிக்கு தேவையான மாணவர்களை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இஸ்ரோ விஞ்ஞானிகள்ல எத்தனை பேர் CBSE இருந்து வந்தவங்க? இப்படி பல விஷயத்த சொல்லலாம். நாட்டிற்கு உழைத்துக் கொண்டிருக்கிற சமூக மேம்பாட்டிற்கு, பொருளாதார மேம்பாட்டிற்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிற பெரும்பகுதி மக்கள் எங்கிருந்து வர்றாங்கன்னு கேட்டா இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநில அரசுடைய பள்ளியில படித்தவர்கள் தான் வர்றாங்க. எனவே நீங்க ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக் கொடுக்கிறேன் என்பதனால் ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளிகளை அளிக்கிற சூழ்ச்சிய தேசிய கல்விக் கொள்கை 2020 செய்து என்பதை நீங்க மறைப்பதற்காக இந்த முன்மொழி கொள்கை என்ற நாடகத்தை நடத்த வேண்டாம் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே என்றுதான் நம்ம கேட்கணும். இந்த தருணத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு.
தொடர்ச்சியாக எஸ்எஸ்ஏ நிதியை தமிழக அரசுக்கு மத்திய அரசு தர மறுக்கிறது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுகிறது. மும்மொழி கொள்கையை தமிழகத்திற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இது இருக்கிறது என பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த தருணத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பே சண்முகம். அதாவது மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி தரத்திற்கு இருமொழி கொள்கையே போதுமானது, மும்மொழி கொள்கை அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனால் அதை வலியுறுத்தி மத்திய அரசு எப்படி இப்படி ஒரு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அவர் இது தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை நாம் தற்போது பார்த்து விடலாம். இல்ல, மத்திய அமைச்சர் பிரதான் அவர்களுடைய அந்த நேற்றைய பேட்டில் உண்மையான கண்டனத்துக்குரியது. ஏன்னு சொன்னா கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கு. அது ஒன்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது இல்லை. அதனால ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவரவர்களுடைய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கி கொள்வதற்கு மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. அதனால இப்படி கட்டாயப்படுத்துவது அல்லது நிபந்தனை விதிப்பது என்பதை ஏற்க முடியாது. அதை காரணமாக சொல்லி கடந்த 2024-25 ஆண்டுக்கு கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை வழங்காமல் இருப்பதற்கு இது காரணமா அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே புராணத்துல ஏகலைவன் கற்றுக்கொண்டது குற்றம் என்று சொல்லி புராணாச்சாரியார் கட்டணங்களை கட்டினாரு. அதே மாதிரி இப்ப இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்காமல் நவீன துரோணாச்சாரியராக பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் என்பது செயல்படுவத உண்மையான கண்டனத்துக்குரியது. இதை ஏற்க இரண்டாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்பதும் மாநில அரசாங்கத்தை மிரட்டக்கூடிய ஒரு செயல். மும்மொழி கட்டாயம் என்று சொல்லி அரசியல் சாசனத்துல எங்கேயுமே சொல்லப்படலை. அவர் அரசியல் சாசனத்தை மாநில அரசாங்கம் மீதுகிறது அல்லது மதித்து நடக்கல என்ற முறையில் அவர் சொல்லியிருக்காரு. உண்மையில் சொல்ல போனால் அரசியல் சாசனத்தை மதிக்காமல் நடந்து கொள்வதுதான் பிஜேபி அரசாங்கத்தினுடைய தொடர்ச்சியான கடந்த 10 ஆண்டு காலமாக அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். அரசியல் சாசனம் மாநிலங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிப்பது, மாநிலங்களை நிதி வழங்காமல் பாரபட்சமாக நடத்துவது, மாநில உரிமைகளை பறிப்பது, இந்த மாதிரியான முறையிலெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருப்பது பிஜேபி அரசாங்கம். அவங்க மாநில அரசாங்கத்துக்கு இப்படி உபதேசம் செய்வது என்பது சாத்தான் வேத ஓதுற மாதிரி தான் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய பேட்டி. ஆகவே தமிழக மாணவர்களுடைய கல்வி பாதிக்காத வகையில் உடனடியாக அந்த நிதியை அவங்க விடுவிக்கணும். எந்த விதமான நிபந்தனைகளும் விதிக்கக்கூடாது. அது மாதிரி தமிழ்நாடு அரசு நான் கேட்டுக்க விரும்புறது, தொடர்ந்து இந்த மாதிரி நிதி பாரபட்சமான விஷயங்கள் வருகிற போதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுவது என்பது வழக்கமா வச்சிருக்கிறாரு. மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்துறாரு. ஆனால் அது மட்டுமே போதுமானது அல்ல என்பதுதான் இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் இவருடைய கடிதத்தை மதித்து அவர்கள் எந்த விதமான நிதியை அவங்க விடுவிக்கல. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய சேர்ந்தவர்கள் என்கிற முறையில் பாராளுமன்றத்திற்குள்ளே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக ஒரு வலிமையான எதிர்ப்பை பாராளுமன்றத்தில் தெரிவிப்பதன் மூலமாகவும் தமிழகத்துக்கு உரிய நிதியை பெறுவதற்கு வற்புறுத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.